ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानगणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रसाय बुधल श्रीमती जयपदाव स्वामी इति नामे नमो आचार्य प्रधानन्त्य गुरु प्रधान गौरगात दामोदाय नगर करामदारे नमो विष्णुपदाय कृष्णप्रसाय बुधल श्रीमती भक्ति वेदांत स्वामी इति नामे नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचार निर्विशेषोन्नत भाषादेश धारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம முதல் ஸ்கந்தம் போன வாரம் வந்து 2வது அத்தியாயம் பாதிதான் முடிச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரவருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம், பிரம்மபூத நிலைனா என்ன அப்படின்னுட்டு அனைத்தையும் பார்த்தோம். அதே போல சுகதேவர் அவரை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா பக்தி வந்து எல்லாருக்கும் இயற்கையாவே இருக்கு. ஆனா நம்ம அவங்க கர்மத்திற்கு தகுந்த போல அதை மறந்து இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ பக்திய எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் யாரு இருக்காங்க? பக்தர்கள் இருக்காங்க. பக்தர்கள் ரொம்ப கவனத்தோட பகவானை பற்றிய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுட்டாதான் நம்மளால பக்தியை வந்து வளர முடியும். ஏன்னா நமக்கு பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரோத்தவ்யா கீர்த்தவ்யா ஷேய பூஜ்யம், அதாவது எப்பவுமே நம்ம வந்து பகவானை பற்றி கேட்கணும், பகவானுடைய நாமத்தை வந்து கீர்த்தனம் பாடணும். ஏன்னா நமக்கு பக்தி வர்றதே முதல்ல நம்மளுடைய காதுகள் மூலியமாக தான் நமக்கு வந்து பக்தி வந்து வருது. அதுக்கப்புறம் கீர்த்தனம், பகவானை பற்றிய அந்த ஹரிநாமத்தை நாம் வந்து சொல்லணும். அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே பிராக்டிஸ் ஆகி நம்மளுக்கு அந்த ஞாபகத்துல பகவான் வந்து வந்துருவார். நமக்கு 9 டைப்ஸ் ஆஃப் பக்தி இருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸோ இந்த 9 வகையான இந்த பக்தியில ஏதாவது ஒண்ணு நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும். ஸோ யார் ஒருத்தன் வந்து புத்திசாலியாக இருக்கானோ அவன் வந்து கண்டிப்பா பக்திக்கு வருவான் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஏன்னா அவனுக்கு அப்பதான் அந்த கர்ம வினைகள் எல்லாம் அழியும். இல்லை அப்படின்னா அவனுடைய கர்ம விளைவுகளால திரும்ப திரும்ப அவன் வந்து இந்த உலோகத்துல பிறந்துட்டேதான் இருப்பான். ஸோ இந்த பிறவின்ற இந்த தொடர்கதையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, வாசுதேவ கதா ருச்சிஹீன். அந்த வாசுதேவனை பற்றிய கதைகளை கேட்டால் மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இந்த பிறவி திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறத நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். பகவானை பற்றி கேட்கும் போது, அந்த கிருஷ்ணரை பற்றி கேட்கும் போது நம்மளுடைய இந்த பௌதிகமான விஷயங்கள், பௌதிகமான கல்மஷங்கள், ஏன்னா நமக்கு வந்து காம குரோத மோக மதம் ஆச்சரியங்கள் இருக்கு இல்லையா. சோ பகவானை பற்றி கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயம் வந்து சுத்தமாகும். அதுதான் இங்க வந்து சொல்லப்படும் வாசுதேவ கதா ருச்சி. சோ வாசுதேவனை பற்றி கேட்க கேட்க நம்மளுடைய ஹிருதயம் தூய்மை அடையும். அதே போல ஸ்ருண்வத ஸ்வாகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகம் ஸ்ருதியந்தோ ஹி அபத்ராணி விதோதி சுஹ்ருத் சதாம். அதாவது யாருடைய இதயத்துல பகவானை பற்றிய அந்த எண்ணங்கள் எழறதோ, அதே போல பக்தர்கள் பகவானை பற்றி கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய இந்த பௌதிகமான அனைத்து கெட்ட விஷயங்களும் அவங்களை விட்டு, அதாவது எப்படி வந்து இப்ப ஒரு கூடை வந்து ரொம்ப அழுக்கா இருக்குன்னு அதை திரும்ப திரும்ப தண்ணியில போட்டு கழுவிண்டே இருந்தா என்ன ஆகும்,
அந்த கூடை வந்து ரொம்ப கிளீன் ஆயிடும் இல்லையா? அது போல பகவானை பற்றி கேட்க கேட்க என்ன ஆகும், நம்மளுடைய ஹிருதயம் வந்து சுத்தமாகும். நம்ம திரும்ப இந்த பௌதீக உலகத்துல பிறக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா பகவானை பற்றி கேட்க கேட்க நமக்கு இந்த பௌதீகமான விருப்பங்கள் இருக்கு இல்லையா, ஆசைகள், அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுமா. சோ நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதிர் நைஷ்டகி. இந்த பாகவதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தூய பக்தர்களால மாத்திரம்தான் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த தூய பக்தர்கள் அவங்களுடைய ஹிருதயங்கள் தூய்மை அடையும். அதனால இத திரும்ப திரும்ப கேட்கும் போது என்ன ஆகும், நித்தியம் பாகவத சேவையா, டெய்லி நம்ம பாகவதம் பகவானை பற்றி கேட்டுட்டே இருக்கணும். பகவானை பற்றி கேட்க கேட்க இன்னும் நமக்கு அதற்கான அந்த ருச்சி வந்துடும். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகவதம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு கிரந்த பாகவத், புக்கு வடிவுல இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பக்தர்கள் வடிவுல. ஏன்னா அந்த பாகவத்தில் இருக்கிறத சொல்றாங்களோ அந்த பாகவதர்கள். ஒன்று கிரந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய பாகவதம், இன்னொன்று மனித வடிவில் இருக்கக்கூடிய பாகவதம், பாகவதர்கள். சோ ரெண்டுக்கும் ஈக்குவல் தான், எதுவும் வந்து வித்தியாசமே கிடையாது. சோ அப்படி நம்ம இந்த பாகவதத்தை நம்ம வந்து படிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ முக்கியமா ஃபர்ஸ்ட் நமக்கு பகவான் மேல நம்பிக்கை ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சாது சங்கம், சத் சங்கம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பகவானை பற்றிய இந்த ஹரிநாமத்தை நம்மளால ஜெபிக்க அதன் மேல விருப்பம் வரும். ஏன்னா டெய்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற இந்த நாமத்தை வந்து எல்லாரும் ஜெபிப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற எல்லா டேப்லெட்ஸும் நல்ல டேப்லெட்ஸ் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த டேப்லெட்ஸை மாத்திரம் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இருக்கிற எல்லா டேப்லெட்ஸ் எடுத்து போட்டுருந்தா என்ன ஆகும், அவ்வளவுதான் இல்லையா? சோ அது போல இந்த கலியுகத்துக்கான மருந்து என்ன, அதுதான் ஹரிநாமம். அதனால அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அந்த பஜனைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பகவான அந்த நாமத்தை ஜெபிப்பாங்க. ஆனா அதனால அதை ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பற்றுதல்கள், அதாவது நம்மளுடைய குறைகள் எல்லாம் நம்ம எப்படி விலகிடும். அடுத்தது நிஷ்டை. சோ நம்ம அப்போ பக்தியில நிலையாக இருக்க முடியும். அப்படி நிலையா இருக்கும்போது நமக்கு அந்த ருச்சி ஏற்படும், சுவை ஏற்படும். அடுத்தது ஆசக்தி. சோ அதன் மேல நமக்கு பற்றுதல் ஏற்படும். அடுத்தது பாவா. சோ இதனால நமக்கு பகவான் மேல அவ்வளவு ஒரு விருப்பமான அன்பு நமக்கு ஏற்படும், பிரேமா. சோ கிருஷ்ணர் மீதான தூய அந்த அன்பு பக்தி வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்படி இத பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பௌதிகமாக 3 குணங்கள் இருக்கு, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஆனா பக்தி பண்ண பண்ண நமக்கு இந்த ரஜோகுணம் மற்றும் தமோ குணங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதாவது ரஜோகுணம்ன்ற தீவிரமான குணம், தீவிர குணம். அடுத்தது தமோ குணம்ன்றது என்ன, அறியாமை. ஏன்னா இந்த காமம், விருப்பம், பேராசை, எப்ப பார்த்தாலும் எனக்கு கிடைக்கலையேன்ற ஏங்குறது, ஐயோ மத்தவாளுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ற பொறாமப்படுறது, இந்த கெட்ட குணங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடும். சோ அப்ப நம்ம அந்த பிரம்மபூத நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா பகவானுடைய பக்தின்றது என்ன அப்படின்னா நற்குணங்கள் மாற்றம் இருக்கக்கூடியது. ஸோ நம்ம பகவானை பற்றிய அந்த பக்தியை பண்ண பண்ண என்ன ஆகும், நமக்கு நற்குணங்கள் அதிகமாக வளரும். முக்கியமா அந்த நற்குணங்கள் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆத்மா, நான்ன்றது என்ன, ஆத்மா, அந்த ஆத்மா தான் எஜமானர் அப்படின்ற நினைக்க தோணும். அதனால பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம்மளை விட்டுட்டு போயிடும். அதோ வை கவயோ நித்தியம் பக்திம் பரமயா முதாம். சோ கற்பனை கெட்டாத அந்த பகவான் நம்மள போல பௌதிகமான உடம்பு கிடையாது. சோ பகவானுக்கு எப்படி ஆன்மீகமான தேகம்தான் இருக்கு. சோ பகவானை பற்றி கேட்க கேட்க நமக்கு
அப்படி ஒரு ஆனந்தம் வரும். ஏன்னா பகவான் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6 வகையாக, அதாவது 6 டைப்ஸ், 6 வகையாக அவதாரங்கள் எடுத்திருக்காரு. சோ முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா புருஷ அவதாரம், லீல அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். 6 டைப்ஸ். சோ முதல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம வந்து கண்டினியூவா வரும், அது நமக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் புருஷ அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு. சோ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது லீலா அவதாரங்கள். பகவான் வந்து நிறைய லீலைகள் செஞ்சிருக்காரு இல்லையா? மச்ச அவதாரம், கூர்ம, வராக, ராம, நரசிம்ம, இப்படி எண்ணில் அடங்காத அவதாரம். அடுத்தது மன்வந்தர அவதாரம். சோ இந்த மன்வந்தர அவதாரம்னா என்ன அப்படின்னா பிரம்மாவுடைய, ஏன்னா நம்மளுடைய கால கணக்கு வேற, பிரம்மாவுடைய கால கணக்கு வேற. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னா நமக்கு சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4ம் சேர்ந்தது ஒரு சத்துரியுகம். இது போல பகல் நேரம் 1000 சத்துரியுகமாகவும், இரவு நேரம் 1000 சத்துரியுகமாகவும் இருக்கும். இரவு நேரத்தில் சிருஷ்டி இருக்காது. சோ அப்ப வந்து எல்லாம் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். அந்த பகல் நேரத்துல இருக்கக்கூடிய 1000 சத்துர்யுகத்துல மொத்தம் 14 மனுக்கள் வருவாங்க. அந்த 14 மனுக்கள், ஏன்னா இப்ப நாம இருக்கிறது 7வது டைம். ஓகேங்களா? வைவஸ்வர மன்வந்திரே, நம்ம வந்து எந்த ஒரு எதுக்கும் சங்கல்பம் பண்ணும்போது வைவஸ்வர மன்வந்திரேன்னு நம்ம வந்து சங்கல்பம் பண்ணுவோம். ஸோ அப்பனா நாம 7வது மனு காலத்துல நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த 14 மனுக்கள், இந்த 14 மனுக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு மனு காலத்துக்கும் பகவான் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்றதுக்கு அத்தனை அவதாரம் அவர் எடுப்பார். ஓகேங்களா? அடுத்தது வந்து யுக அவதாரம். சோ யுக அவதாரமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொன்னோம் இல்லையா? சோ அப்படி அதாவது வெள்ளையா ஹம்ச அவதாரம் எடுப்பாரு. அடுத்தது அதாவது சத்தியயுகத்துல, அப்புறம் வந்து திரேதாயுகத்துல யக்ஞ ரூபரா இருப்பாரு. அடுத்தது துவாபர யுகத்துல கிருஷ்ணாவா இருந்தாரு. கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு எல்லோ கலரா அவர் இருப்பாரு. அடுத்தது குண அவதாரம். சோ குணம் நம்ம சொன்னோம் இல்லையா? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணம் அதுக்கு அதிபதியா விஷ்ணு, ரஜோகுணம் அதிபதியாக பிரம்மா, தமோகுண அதிபதியாக சிவன். அடுத்தது சக்தி ஆவேச அவதாரம். அதாவது இப்ப பகவான் வர முடியல, சோ அதனால அவருடைய சக்திய மத்தவாள் மேல கொடுத்து, ஓகே, அதாவது பவர் ஆஃப் அத்தாரிட்டி போல, சோ நான் என்னால வர முடியல, சோ எனக்காக இவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்றது போல சக்தி ஆவேச அவதாரம். யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புத்தா, பரசுராமா, பிருது, அப்புறம் வியாசதேவர், இது போல அவதாரங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் சக்தி ஆவேச அவதாரங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. சோ இப்படிதான் இந்த 6 டைப்ஸா பகவான் வந்து அவதாரம் எடுப்பாரு. சோ யாராருக்கு எந்தெந்த டைம்ல என்ன வகையான பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு தகுந்த போல பகவான் வந்து அவதாரம் எடுப்பார். சோ முக்கியமா அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான் இறங்கி வருவது. அதாவது பகவான் அவருடைய லோகத்துல இருந்து கீழே இறங்கி வர்றதுதான் சொல்லப்பட்டது. சோ யார் ஒருத்தர் இப்படி பக்தியில இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன போயிடும்? இந்த ரஜோகுணம், தமோகுணம் அவங்களை விட்டுட்டு போயிடும். அவங்க சத்துவகுணத்துலதான் இருப்பாங்க. ஏன்னா பகவான் வந்து இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு அனைத்து செயல்களையும் அவர் தான் செய்யறாரு. ஏன்னா எப்படி வந்து மண்ணு சிறந்தது, மண்ணை விட அந்த மண்ணுல வளர்ந்த பெரிய மரம் அது சிறந்தது. அந்த மரத்தை விட இப்ப அந்த மரத்தை விட்டு ஏதோ எரிய வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த முதல்ல புகை வரும். சோ அதை விட இது சிறந்தது, அதை விட இன்னும் அந்த நெருப்பு சிறந்ததுன்னு சொல்லுவோம். சோ அது போல எல்லா குணங்களை விட என்ன சத்வகுணம் தான் சிறந்தது. அதை விட இன்னும் சிறந்தது என்ன அப்படின்னா சுத்த சத்வகுணம். நம்ம பக்தியில போக போக நமக்கு அந்த சுத்த சத்வகுணம் நமக்கு வரும். சோ யார் ஒருத்தருக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னுட்டு நமக்கு பாகவதத்துல 2வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னா இந்த பௌதிகமான குணங்களை விட்டு பகவானே நீயே கதி அப்படின்னு யார் ஒருத்தர் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன முக்தி கன்ஃபார்ம்.
சோ அப்படி முக்தி பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது, ஏக்கம் இருக்கக்கூடாது. இப்படி அதே போல நம்ம வந்து பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாது. பகவான் விஷ்ணுவை தவிர வேற யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த மனம் நமக்கு வரணும். So, அப்படி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மா என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த லோகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓ எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், தங்கம் வேணும், பணம் வேணும், எனக்கு அதிகாரம் கிடைக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு விருப்பத்தோட பகவான் கிட்ட போனாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன கிடைக்காது? மோட்சம் கிடைக்காது. எனக்கு இந்த பௌதிகத்துல எந்த ஒரு விருப்பமும் வேண்டாம், பகவானே எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னுட்டு பகவான சரணடையணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விருப்பத்திற்காக எல்லாரும் தேவர்கள் கிட்ட போயிடுவாங்க. எனக்கு அதாவது இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைத்தப தர்மம். ஏன்னா தேவர்கள் வந்து சீக்கிரம் கொடுத்துரு. இப்ப நம்ம அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு 5 நாளா ஃபீவர். அம்மா என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா நான் இப்ப மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன், என் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன, ஐஸ்கிரீம் வண்டி வருது. ஸோ பக்கத்து வீட்டு மாமி என்ன சொல்றாங்க, ஐயோ வேண்டாம் நீ உள்ள போ அப்படின்னா, இல்ல இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறது அந்த குழந்தை. அம்மாவா இருந்தா என்ன பண்ணுவாங்க, 2 போட்டு உள்ள இழுத்துட்டு வந்துருவாங்க. அதே பக்கத்து வீட்டு மாமி இல்லையா, அவங்க இந்த குழந்தை ரொம்ப அழறது, இல்ல இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அந்த குழந்தை அப்படியே கீழெல்லாம் புரண்டு அழறது. ஐயோ என்ன இந்த குழந்தை இப்படி இம்சை கொடுக்குதே அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க டக்குன்னுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்ப சொல்லுங்க, அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டு ஆன்டிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? அது போல கிருஷ்ணர் வந்து நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பார். அதே தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதை கேட்டாலும் ஐயோ இவங்கிட்ட இம்சை சும்மா வந்து வந்து நம்மள படுத்திண்டே இருப்பாங்க. அதனால ஓகே அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுதான் கிருஷ்ணருக்கும் தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே. சோ வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பராமகாக, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியாக, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரா தர்மோ, வாசுதேவ பராகதிஹி. சோ பாகவதத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை திருப்திப்படுத்துவது மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கும். அவரை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வேதமே. அவரை புரிஞ்சுக்கிறது, அவரை அதுதான் ஞானமே. சோ இப்படி அனைத்தையுமே, அனைத்து தர்மமும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வேதங்கள் ஆகட்டும், அனைத்து உபனிஷங்கள் ஆகட்டும், அனைத்து புராணங்கள் ஆகட்டும், யார வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு கையை காட்டுறது அப்படின்னா சாக்ஷாத் பகவான் அந்த கிருஷ்ணரை தான், வாசுதேவ கிருஷ்ணனை தான். ஏன்னா அவர்தான் என்ன கடைசியான இலக்கு, மனிதர்களுக்கான இலக்கு யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த பௌதீக படைப்பின் ஆரம்பத்துல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அந்தரங்க சக்தியால அனைத்தையும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜடப்பொருட்கள் அனைத்தையும் எல்லாமே அவரே விரிவங்கம் அடைஞ்சு எல்லாத்தையும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அதாவது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும், ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்கிறது யாரு, பகவான் தான். அப்படியாப்பட்ட அந்த பகவான் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கார். ஏன்னா பகவான் இல்லாத ஒரு திசைன்னுட்டு நம்மளால காட்ட முடியாது. ஏன்னா எல்லா திசையிலும் பகவான் வந்து நீக்கமர நிறைந்திருப்பவர். அதே போல ஒவ்வொரு அணுக்குள்ளேயும், அதாவது இந்த புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் சொல்றான் இல்லையா, சோ அதற்குள்ளேயும் பகவான் இருக்கார். பகவான் இல்லாதது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், உயிருள்ள உயிர் இல்லாத அனைத்திற்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் யாருன்னா பகவான் தான். சரிங்களா? சோ இப்படி பகவான் இல்லாத ஒரு இடம்னு கிடையவே கிடையாது. அதாவது நமக்கு இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் இருக்கு. நம்ம ஸ்தூல சரீரம் பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீரம் இது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. சரிங்களா? அதாவது என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. அது சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம்.
சோ இது ரெண்டத்தையும் விட்டாதான் நம்மளால எங்க போக முடியும் அப்படின்னா பகவானுடைய லோகம் போக முடியும். So இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுடலாம். சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி விட முடியும் அப்படின்னா இந்த பௌதிகமான எந்த ஒரு விருப்பமும் இல்லாம எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம பகவானே கிருஷ்ணா நீயே கதி அப்படின்னு யார் ஒருத்தர் நினைச்சு பகவானுக்கு பக்தி சேவை செய்யறாங்களோ, ஏன்னா உங்களுக்கு சேவை செய்யறதா என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு பகவானே நீதான் என் இலக்கு. ஏன்னா இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அதுதான். சோ அப்படி நீயே கதின்னு இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த சூக்ஷ்ம சரீரம் விலகும். அப்ப நம்மளால எங்க போக முடியும்? பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? ஏன்னா அதாவது 4 வகையான பிரளயங்கள் இருக்கு. அதாவது நித்திய பிரளயம், நம்ம இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுக்கிறது, உடம்பு மாத்திண்டே இந்த ஆயுஷ் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு உடம்பு, அந்த உடம்பு ஆயுஷ் முடிஞ்ச நெக்ஸ்ட் இன்னொரு உடம்பு, இப்படி உடம்ப மாத்திண்டே போறதுதான் என்ன நித்திய பிரளயம். அடுத்தது நைமித்திக பிரளயம் அப்படின்னா பிரம்மா தூங்குவாருன்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மாவோட இரவு நேரம் அந்த 1000 சத்ரு அந்த நேரத்துல பூ புவக சுவக இந்த லோகங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும், அது நைமித்திக பிரளயம். பிராகிருத பிரளயம் அப்படின்னா என்ன, பிரம்மாவுடைய ஆயுட்காலமே முடியும் போது ஃபுல் இந்த அண்டமும் அழியும், அதுதான் என்ன பிராகிருத பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம்னா என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக விஷயங்கள் எதுவுமே வேணாம், பகவானே நீதான் வேணும் அப்படின்னு பக்தி எப்ப செய்யறதோ அப்ப அந்த ஜீவாத்மாவோட ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டும் போய் கடைசியில அது நேரா வைகுண்ட பிராப்தி கோலோக பிராப்தியை அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ ஏன்னா இந்த லோகத்துல பிரம்மால இருந்து சின்ன எறும்பு வரை இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதுல 9 லட்சம் ஜீவராசிகள் வாட்டர் அனிமல்ஸ் நீர்வாழ் ஜீவராசிகள், 20 lakhs 20 லட்சம் தாவரங்கள், ஓகேங்களா, மரம் செடி கொடிகள் அதெல்லாம். 11 லட்சம் புழுக்கள் ஊர்வன, அது போல 10 லட்சம் பறவைகள் இருக்கு, 30 லட்சம் மிருக உடல்கள் இருக்கு, 4 லட்சம் மனிதர்கள், அத்தனை வெரைட்டிஸ். ஓகேங்களா, அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. இதுதான் சோ இத்தனை, ஏன்னா நம்ம எடுத்த உடனே மனுஷனாலாம் பிறக்கல, ஃபர்ஸ்ட் கீழே இருந்த முதல்ல என்ன வாட்டர் அனிமல்ஸ் நீர்வாழியா இருந்து மரம் செடி கொடியா இருந்து அப்புறம் புழு பூச்சி பாம்பு, அதுக்கப்புறம் பறவைகளா இருந்து அதுக்கப்புறம் மிருக உடல் எடுத்துட்டு கடைசியா இப்பதான் மனுஷனுக்கு வந்திருக்கோம். இங்க நம்ம பக்தி பண்ணி மேல பகவான் லோகம் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப நம்ம இந்த பரமபதம் விளையாடுவோம் இல்லையா, அது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போவோம், அங்க மேல ஒரு பெரிய பாம்பு காத்துட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு கடி கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க பையன் கீழே இறங்கி இல்லையா. அது போல என்ன ஆகும், நாம கஷ்டப்பட்டு இப்பதான் ஒவ்வொரு ஜீவராசியா கிராஸ் பண்ணி இப்பதான் மனுஷனுக்கு வந்திருக்கோம். சோ இங்க நம்ம பக்தி பண்ணி வைகுண்ட லோகமோ இல்ல கோலோகமோ போகணுமா, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பாவம் பண்ணி மத்தவாளை இம்சப்படுத்தி மத்தவாளுக்கு நோவு கொடுத்து திரும்ப கீழே நிக்கணுமா, அது அவங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பகவான் என்ன பண்ணியிருக்காரு, தேவர்கள் வசிக்கிறதுக்கு ஒரு தனி உலகம், மிருகங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு தனி இடம், மனிதர்கள் வசிக்கிறதுக்கு ஒரு இடம், சோ இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா சிருஷ்டிச்சிருக்காரு. ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் எஜமானர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான், அவரை விட்டா வேற கதியே கிடையாது நமக்கு. இப்ப நம்ம 3வது அத்தியாயத்துக்கு போறோம். கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். இதுல சூத கோஸ்வாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா படைப்பின் ஆரம்பத்துல, ஏன்னா சூத கோஸ்வாமி தான் நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சோ பகவான் என்ன பண்ணாரு, தன்னை அனைத்துமாக விரிவங்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமாகவும் எப்படி அப்படின்னா, அதாவது பஞ்சபூதமாக என்ன நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம், அதுக்கப்புறம் சப்த ஸ்பரிஷ ரூப ரசம் கந்தம், அதுக்கப்புறம் என்ன பஞ்ச இந்திரியங்கள், என்ன கண்ணு காது மூக்கு தொடு உணர்ச்சி, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதே போல கைகள் கர்மேந்திரியங்கள், கை காலு பேசும் சக்தி, அப்புறம் மலஜலம் கழிக்கிறது, அதுக்கப்புறம் மனசு. சோ இப்படி அனைத்துமாக பகவானே என்ன பண்றாரு, விரிவு அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுறாரு, அகங்காரம் மகா புத்தி அகங்காரம் மனசு இப்படி ஒவ்வொன்னா பிரிஞ்சு எல்லாமே
அதாவது இது பாருங்க, ரவை ரவையா இருந்தா கெட்டு போகாது, தண்ணி தண்ணியா இருந்தா கெட்டு போகாது இல்லையா? அத நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு ரவைய போட்டு வறுத்து அப்புறம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஒரு உப்புமாவா கிண்டிடுவோம். அந்த உப்புமா எத்தனை நாள் தாங்கும்? ஒரு நாள் தான். அதுக்கு மேல அது ஸ்மெல் வந்துடும் இல்லையா? சோ பகவான் என்ன பண்றாரு, இப்படிதான் தனித்தனியா இருக்கு எல்லாத்தையும். அவர் தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போட்டி கலப்படம் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு உருவமா பண்ணி வச்சிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆனதுதான். சோ ஒவ்வொன்னுத்துல ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும். இப்படிதான் அவர் வந்து பண்ணி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கலப்படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே பகவான் தான். சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய லோகம், அவருடைய லோகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் அவரு கீழே இறங்கி வர்றாரு. நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, அவதாரம்னா என்ன, பகவான் அவருடைய லோகத்திலிருந்து கீழே இறங்கி வர்றது அப்படின்னுட்டு. சோ அது போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய லோகத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வர்றாரு. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அதாவது கோலோகத்துல கிருஷ்ணா இருக்கார். கிருஷ்ணால இருந்து அவருடைய விரிவங்கம் ஒண்ணு கீழே இறங்கும் பலராமரா. அந்த பலராமர்கிட்ட இருந்து வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யுன அனிருத்த அப்படின்ட்டு 4 சதுர்வியூகங்களாக அவங்க வந்து பிரியறாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் சதுர்வியூகத்துல இருக்கிற சங்கர்ஷணகிட்ட இருந்து நாராயணர் வெளியே வருவாரு. அதான் ஒவ்வொரு விரிவங்கம். அந்த நாராயணர் கிட்ட இருந்து 2வது சதுர்வியூகங்கள் வெளியே வரும். அதாவது 2வது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தா வெளியே வருவாங்க. அந்த 2வது சங்கர்ஷணர்கிட்ட இருந்துதான் மகாவிஷ்ணு வெளியே வர்றாரு. அவர்தான் கார்ணோதக சாய் விஷ்ணு. சோ அந்த கார்ணோதக சாய் விஷ்ணு இருந்தா கர்ப்போதக சாய் விஷ்ணு வெளியே வர்றார். அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுட்டு இருந்துதான் க்ஷீரோதக சாய் விஷ்ணு வெளியே வர்றார். சோ அவர்தான் என்னவா இருக்காரு, பரமாத்மாவா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியவர் அவர் தான். சோ இதுதான் ஏன் பகவானுடைய விரிவங்கம், ஸ்டார்டிங் விரிவங்கம் அப்படின்னா இதுதான். சோ பகவானுடைய இந்த விரிவங்கத்தின் மூலியமாக பகவான் என்ன பண்றாரு, முக்கியமா இந்த கார்ணோதகா சாய் விஷ்ணு. சோ இந்த கார்ணோதக சாய் விஷ்ணு அந்த ஆன்மீக உலகத்தை விட்டு இந்த பௌதிக, ஏன்னா ஆன்மீக உலகத்தை விட்டு இந்த பௌதிக உலகத்தின் அடியில வந்து வெற்றிடத்துல அவர் வந்து படுத்துப்பாரு. அப்படி படுத்துன்ற உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவர் உடம்புல இருந்து அப்படியே ஸ்வெட்டிங் வரும், வியர்வை. சோ அப்படியே அந்த இப்ப பாருங்க, ஒரு காலி ரூம் இருக்கு, அந்த காலி ரூம்ல படுத்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் அந்த ரூம் ஃபுல்லா என்ன ஆகும், ஃபுல்லா அப்படியே தண்ணி ரொம்புது. என்ன தண்ணி அப்படின்னா அவர் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி, அதுதான் காரண சமுத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ அந்த சமுத்திரம் அவர் வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்காரு. அதுல அப்படி மிதந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருடைய முதல்ல அவர் உடம்புல இந்த ஸ்வெட்டிங் வந்தது இல்லையா, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய ஒவ்வொரு வியர்வை துளை இருக்கு இல்லையா, நமக்கு அப்படியே இந்த சின்ன சின்ன முடி போல உடம்பெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வியர்வை துளை, அதுல இருந்து நமக்கு வியர்வை வரும். சோ அதுல இருந்து ஒவ்வொரு அண்டங்களா வெளியே வருது. சோ கோல்டன் பால்ஸ், கோல்டு கலர்ல அப்படியே சின்ன 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 ஒரு ஒரு பால் போல வெளியே வரும். சோ அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த காரண சமுத்திரத்திலேயே அது வந்து மிதந்துன்னு இருக்கும். அப்படி மிதந்துன்னு இருக்கும் போது பகவான் என்ன பண்றாரு, அந்த காரணோதக சாய் விஷ்ணு திரும்பவும் இந்த ஒவ்வொரு பால்குள்ளேயும் அவர் வந்து நுழையறார். அதாவது அந்த ஒவ்வொரு பாலுக்கு என்ன பேரு அப்படின்னா அண்டம், ஓகேங்களா? சோ அந்த அண்டத்துக்குள்ள அவரு நுழையும் போது அப்ப அவருக்கு கர்ப்போதக சாய் விஷ்ணுன்னு பெயர் மாறுது. சோ அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு அந்த அண்டத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பாதி அளவுக்கு கர்ப்ப சமுத்திரம் அதுல உருவாகும். சோ அதுக்கு மேல அவர் வந்து ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து லக்ஷ்மி தேவி பாதத்துல சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவருடைய தொப்புள்ள இருந்து ஒரு பெரிய தாமரை தண்டு போகும். அந்த தாமரை தண்டு மேலதான் ஒரு தாமரை பூ பூக்கும். அதுலதான் யார் இருப்பாங்க அப்படின்னா பிரம்மா வந்து இருப்பாரு. ஓகேங்களா? சோ இப்படி பிரம்மாவே சிருஷ்டிச்சது யாரு அப்படின்னா கர்ப்போதக சாய் விஷ்ணு. அந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டுக்குள்ளதான் 14 லோகங்களும் இருக்கு. ஓகேவா? சோ இப்படிதான் பகவான் வந்து சிருஷ்டிக்கிறார். சோ இப்ப வந்து நம்ம வந்து பகவானுடைய அவதாரங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா பகவானுடைய அவதாரங்கள் எண்ணில் அடங்காது. எப்படி வந்து சமுத்திரத்துல வந்து
கடல் அலை எவ்வளோ அடிக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எண்ணில் அடங்காதது, அன்கவுண்டபிள், இன்ஃபினிட்டிவ். சோ அப்படி பகவானுடைய அவதாரங்களும் எண்ணில் அடங்காதது. அதை பற்றி இப்ப நாம பார்க்கலாம். சோ பகவானுடைய அவதாரங்களை பற்றி நம்ம மொத்தம் பாகவதத்துல வந்து நிறைய இருக்கு. இதுல இங்க குறிப்பிட்டது ஒரு 22 அவதாரம். அதை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு வந்து அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய தசாவதாரம் மாத்திரம் தான் தெரியும். இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாமே நமக்கு பாகவதத்துல ஃபுல்லா வந்துடும். இப்ப மற்ற அவதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது பகவானுடைய ஞான அவதாரமாக யார் பிறக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மா சிருஷ்டிக்கும் போது முதல்ல வந்து அவரு 4 சனத்குமாரர்களை சிருஷ்டிச்சார். அந்த 4 சனத்குமாரர்களும் பகவானுடைய ஒரு அம்சம் தான். எப்படி அந்த ஞான சொரூபமாக அவங்க வந்து பிறந்தாங்க. சோ அடுத்தது 2வது என்ன அப்படின்னா, 2வது வந்து பகவானுடைய வராக அவதாரம். சோ பகவான் வந்து அதாவது இந்த பூமி வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். சோ அப்ப பூமியை காப்பாத்துறதுக்காக பகவான் வந்து வராக அவதாரம் எடுக்கிறார். சோ வராக அவதாரம் பகவான் வந்து 2 முறை எடுக்கிறாரு. அதை பற்றி நம்ம வந்து பாகவதத்தை இன்னும் விரிவா பார்க்க போறோம். அடுத்தது 3வதாக என்ன அப்படின்னா, பக்தியை எல்லாருக்கும் பரப்புறது. ஏன்னா எல்லா ரிஷிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்கவங்க தவ நிலையில இருப்பாங்க. அவங்கவங்க பக்தியை பண்ணிண்டு தபஸ் பண்றது, யஜ்ஞம் பண்றது, ஜபம் பண்றது எல்லாம் பண்ணிண்டு அவங்கவங்க படிச்சுட்டு அவங்கவங்க பகவானுடைய லோகத்துக்கு போவாங்க. ஆனா பகவானை பற்றி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு பகவானே நாரதரா அவர் வந்து அவதாரம் எடுத்தாரு. சோ பக்தியை எல்லாருக்கும் பரப்புறதற்காக நாரதரா பகவான் வந்து அவதாரம் எடுத்தாரு. சோ 4வதா என்ன அப்படின்னா, தவம் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா நாம இருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தை யாரை பார்த்து வளர்றாங்க? நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துதான் வளர்றாங்க. சோ நாம எப்படி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, இதை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளர்றாங்க இல்லையா? சோ அப்ப நம்ம குழந்தைகளுக்கான உதாரணமா இருக்கக்கூடியது யாரு? நாம தான் இல்லையா? அது போல பகவான் இங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து உதாரண புருஷனா இருக்கார். சோ தவம் எப்படி செய்யணும் அப்படின்னுட்டு பகவான் என்ன பண்றாரு? அதுக்கு இந்த அவதாரம் எடுக்கிறார். அதாவது தர்மா ராஜனுடைய மகனாக நரநாராயணர்கள் பிறக்கிறாங்க. நரநாராயண ரிஷி பத்ரிகாசிரமம் தெரியுது இல்லைங்களா? சோ அவங்கதான் பிறக்கிறாங்க. சோ அடுத்தது 5வதா என்ன அப்படின்னா, பகவான் கபிலராக பிறக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கபிலர் என்ன அப்படின்னா, அதாவது தத்துவார்த்தத்தை பற்றிய விளக்கங்கள், இந்த பௌதிகமான விஷயங்கள்ல இருந்து பற்றுதலை விலக்கி ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறணும் அப்படின்ட்டு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அவதாரம் தான் கபிலருடைய அவதாரம். அடுத்தது வந்து 6வது அத்ரி ரிஷிக்கும் அனுஷயா மாதாவுக்கும் பிறக்கிறாரு. யாரு? தத்தாத்ரேயர். ஓகேங்களா? தத்தாத்ரேயரா அவர் வந்து பிறக்கிறாரு. சோ அவர் தான் வந்து 6வது அவதாரமாக இருக்கிறாரு. முக்கியமா அதாவது அலர்கா, பிரகலாதா, அப்புறம் வந்து எது, ஐஹயா, சோ இப்படி நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு வந்து இருந்தாங்க. அடுத்தது 7வது அவதாரம் என்ன அப்படின்னா, யக்ஞர். சோ அதாவது பிரஜாபதி ருச்சிக்கும் ஆகூதிக்கும் பிறந்த யக்ஞர் தான் 7வது அவதாரம். சோ 8வது அவதாரம் என்ன அப்படின்னா, நாபி மகாராஜருக்கும் அவருடைய மனைவி மேரு தேவிக்கும் யாரு பிறக்கிறாங்க அப்படின்னா, ரிஷபதேவர் பிறக்கிறாரு. அதாவது எப்படி நாம பூரணத்தை அடைவது? எப்ப பார்த்தா நம்ம ஏதோ ஒரு ஏக்கத்தோடையே திரிஞ்சுட்டு இருப்போம். நம்ம எப்ப பூரணமா இருந்திருக்கோம்? திருப்தியா. பூரணம்னா என்ன? திருப்தியாக இருக்கிறது. எப்ப நம்ம திருப்தியாக இருப்போம்? அதை பற்றி நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அவதாரம் தான் ரிஷபதேவருடைய. அடுத்தது 9வது அவதாரம் பிருது மகாராஜ் தான். ஓகேங்களா? இந்த பிருது மகாராஜால தான், ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தையே உழுது எல்லாத்தையும் பயிர் செஞ்சது எல்லாமே அவர் தான். அதனாலதான் இந்த பூமியே ரொம்ப அழகாக இருக்கு. அதனாலதான் இந்த பூமிக்கு பிருத்திவின்னுட்டு பெயரே வந்தது. யாரால? இந்த பிருது மகாராஜால தான். அடுத்தது 10வது அவதாரம் என்ன அப்படின்னா, மச்ச அவதாரம். பகவான் வந்து 2 முறை மச்ச அவதாரம் எடுத்திருக்காரு. அதை பற்றியெல்லாம் நம்ம பாகவதத்துல இன்னும் வர அத்தியாயங்களை பார்க்கதான் போறோம். ஸோ ஒன்லி இப்ப வந்து இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு.
ஓகேங்களா. சோ இப்ப 10வது அவதாரமாக மச்ச அவதாரம் இருக்கு. அது வந்து வைவஸ்வத மனுவை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து அவதாரம் எடுத்தார். சாக்ஷு மனு ஆட்சி காலம் கடைசியில நடந்துச்சு இதெல்லாம். அடுத்தது 11வது அவதாரமாக பகவான் வந்து கூர்ம அவதாரம் எடுத்தார். ஓகேங்களா. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன 2 பேருக்கும் சண்டை வந்து, அதாவது கடைவாங்க இல்லையா, பார்க்கடலை கடைவாங்க. சோ அந்த டைம்ல அவர் வந்து இந்த கூர்ம அவதாரம் எடுத்தாரு. 12வது அவதாரம் என்ன அப்படின்னா, அதுல இருந்து அமிர்த குடத்தை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, யாரு? அவர்தான் தன்வந்திரி. சோ அவர்தான் 12வது அவதாரம். 13வது அவதாரம் என்ன அப்படின்னா, சோ அமிர்தம் வந்தாச்சு. ஆனா தேவர்களும் அசுரர்களும் பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க. யாரு இந்த அமிர்தம் கிடைக்கும்னு புரியல. தேவர்கள் என்ன பண்ணாங்க, அசுரர்களை அடிச்சு போட்டுட்டு அமிர்தத்தை எடுத்துட்டு ஓடியாச்சு. இப்ப 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக பகவானே மோகினி அவதாரம் எடுத்தாரு. எடுத்து 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக அவரு அந்த அவதாரம் எடுத்தாரு. அடுத்தது 14வது அவதாரம் என்ன அப்படின்னா நரசிம்ம அவதாரம். ஏன்னா பிரகலாதனை படாத பாடுபடுத்திட்டார். சோ அதனால அவங்க அப்பா இரண்யகசுவ, அதாவது ஒரு பூச்சி எப்படி நெசுக்குவாங்களோ அது போல ஒரு நெசுக்கி போடுறதுக்கு 2 அவருடைய நகத்தாலேயே பிச்சு போட்டாச்சு. அப்பதான் இந்த நரசிம்ம அவதாரம் வந்தது. ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் ஏதாவது அவங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து வெளியே வருவாங்க. ஆனா நரசிம்மர் எப்படி வந்தார்? கம்பத்துல இருந்து வெளியே வந்துட்டார் பாருங்க. அதுதான் சொன்னது. அதாவது உயிருள்ள உயிரில்லாத அனைத்திற்குள்ளேயும் ஒவ்வொரு ஆக்டிவ் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஓகேங்களா. சோ நரசிம்மர் அதுல இருந்து வந்தார். அடுத்தது 15வது அவதாரம் என்ன அப்படின்னா வாமன அவதாரம். ஏன்னா யார் ஒருத்தர் ரொம்ப பேராசைப்பட்டு மத்தவங்களை இம்சப்படுத்தினா உடனே அங்க பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, 3 அடி மண்ணு கேட்டு அப்படியே அனைத்தையும் வாங்கி யாராருக்கு எதை சேர்க்கணுமோ அதை அவங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு. சோ அப்படி 15வது அவதாரம். அடுத்தது 16வது அவதாரம் என்ன அப்படின்னா பிருகுபதி. அதாவது என்ன அப்படின்னா சத்திரியர்கள் வந்து ரொம்ப எல்லாரையும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். சோ அப்ப வந்து அவரு பரசுராமரா வந்து என்ன பண்ணாரு, 21 தடவை அங்க வந்து சத்திரியர்களை வதம் பண்ணார். எந்த இடம் அப்படின்னா குருக்ஷேத்திரத்துலதான் இதெல்லாம் நடந்துச்சு. சரிங்களா. அடுத்தது வந்து 17வது அவதாரம் ஸ்ரீல வியாசதேவர். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரு புக்கு ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா தொகுப்பா இருந்துச்சு அப்படின்னு நமக்கு படிக்கிறதுக்கே முடியாது. ஏன்னா ஒரு பேராவும் இல்ல, ஒரு கேப்பே இல்ல அப்படின்னா பாத்துக்கோங்க. ஒரு பேராவா ஒரு ஹெட்டிங்கா எதுவுமே இல்லாம அப்படியே ஃபுல்லா அப்படியே கொச்ச கொச்ச கொச்சான்னு எழுதிருந்தா நம்ம எல்லாம் படிக்கவே ரொம்ப அப்படியே கண்ணு வலிக்கும், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அதை என்ன பண்ணாரு இவரு, பிரிச்சர். அதாவது ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னுட்டு வேதங்களை 4ஆ பிரிச்சது. ஓகே. உபநிஷங்கள் பிரிச்சது. சோ அது போல 18 புராணங்கள் எழுது எல்லாமே பண்ணது யாரு அப்படின்னா வியாசதேவர். இவர் தான் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தார். அடுத்தது 18வது அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திரர் அவதாரம் எடுத்தார். சோ ஸ்ரீ ராமச்சந்திரர் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக, தேவர்களை திருப்தி செய்யறதுக்காக கடலை கடந்து ராவணனை கொன்னு, சோ இது போல நிறைய ஆற்றல் மிக்க செயல்களை அவர் வந்து செஞ்சாரு. அதுதான். அடுத்தது 19வது அவதாரம் யாரு அப்படின்னா பலராமர். ஓகே. 20வது அவதாரம் சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இவர் வந்து அவதாரம் இல்ல, அவதாரி. ஏன்னா இப்ப நம்ம அவதாரம் அப்படின்னா நம்ம வந்து மூலவர், நம்ம கோவில்ல பார்த்தோம் அப்படின்னா மூலவர் இருப்பாங்க. உற்சவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கோவிலை சுத்தி வர்றதுக்கு ஊரை சுத்துறதுக்கு அவங்க எல்லாம் உற்சவர்கள் வெளியே போயிட்டு வருவா. ஆனா மூலவர் எப்பவுமே கோவில் விட்டு வெளியே வர மாட்டாரு. மூலவர் கோவிலுக்குள்ளதான் இருப்பார் இல்லையா. அது போல மற்ற அனைவரும் என்ன அவதாரங்கள் உற்சவர்களை போல. மூலவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான் மூலவர். அதனாலதான் மற்றவர்களை அவதாரங்கள்னு சொல்றோம். இவரை வந்து அவதாரி அப்படின்னு சொல்லணும். ஓகே. இவர் தான் வந்து மூல அவதாரம், முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அடுத்தது 21வது அவதாரம் என்ன அப்படின்னா கயா. அந்த இடத்துல அஞ்சனா அவங்களுக்கு மகனாக யார் பிறந்தது அப்படின்னா புத்தர் தான். சோ அவர் வந்து அஹிம்சைய பிரச்சாரம் பண்றதுக்காக அவர் வந்து அவதாரம் எடுத்தார். அடுத்தது என்ன அப்படின்னா 22வது அவதாரம்
விஷ்ணு யஷா அவங்களுக்கு மகனாக கல்கி அவதாரம் எடுக்க போறார். இது இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா கலியுகம் வந்து நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, கலியுகம் வந்து 4,32,000 வருடங்கள் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு முடிஞ்சது கலியுகம் எவ்வளவு அப்படின்னா 5,000 வருடங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4,27,000 வருடங்கள் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. சோ அப்ப அந்த லாஸ்ட் தான் 4,27,000 வருடங்கள் முடியிற அந்த டைம்ல தான் கல்கி அவதாரம் எடுக்க போறார். ஓகேங்களா? இப்படி பகவான் வந்து நிறைய அவதாரங்களை எடுத்திருக்காரு. பகவான் முக்கியமா அவதாரம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது தேவர்களுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக, பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, தூய பக்தர்களுக்கு பக்தியை கொடுத்து தன்னோட லோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக, கடைசியா அசுரர்களை அழிக்கிறதுக்காக இப்படிதான் பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னா பகவான் அவர் லோகத்திலிருந்து தங்கணும் சுதர்சன சக்கரத்தை விட்டுடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இங்க என்ன, பக்தர்களை காப்பாத்தணும். அப்ப யாரு காப்பாத்தான்னு தெரியாம போயிடுமே, பகவான் அங்க வந்தாதானே இல்லையா? சோ அதனாலதான் பக்தர்களை ரட்சிக்க, அதுக்கப்புறம் தூய பக்தர்களுக்கு பக்தியினுடைய அந்த ரசத்தை கொடுத்து அவங்களுக்கு இன்னும் அதிகமான கிருஷ்ண பிரேமையை கொடுத்து தன்னோட அழைச்சிட்டு போறதுக்கு, அதே போல அசுரர்களை அழிச்சு தேவர்களையும் ரட்சிக்கிறதுக்கு இப்படி பகவானே வந்தாதான் ஆகும். அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, அதே போல விஸ்வ காரியத்திற்காக இந்த உலகத்தை வந்து படைக்கிறது, காக்குறது, ரட்சிக்கிறது, அழிக்கிறது எல்லாத்தையும் பகவான் தான் பண்றார், வேற யாரும் இல்ல. இது போல பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு. முக்கியமா இங்க வந்து விபூதி அவதாரம், அதாவது குறைந்த சக்தி படைத்தவர்கள் விபூதி அவதாரம் சொல்லலாம். அதே அவருடைய சக்தியை மத்தவர்கிட்ட கொடுத்து அனுப்பு, அது வந்து ஆவேச அவதாரம்னு சொல்லப்படுறது. இப்படி பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. முக்கியமா ராமரா, நரசிம்மரா, வராகரா, மச்ச, கூர்ம, இப்படி நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதே போல நம்ம வந்து அப்ப பார்த்தோம் இல்லைங்களா, 14 மனுக்கள் இருக்காங்க அப்படின்னு. சோ அந்த டைம்லயும் பகவான் நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு. முக்கியமா ஹயக்ரீவ, ஹரி, ஹம்ச, கிருஷ்ணிகர்பா, விபு, சத்யசேனா, வைகுண்ட, சரபௌம, விஸ்வக்ஷேனம், தர்மசேது, சுதாமா, யோகேஸ்வரா, பிருகத் பானு. சோ இப்படி நிறைய அவதாரங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இப்ப ஒரு பேரெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னுட்டு. ஆனா இதெல்லாம் நமக்கு பாகவதத்துல வரும். பகவான் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கதான் போறோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து அப்ப அந்த கிருஷ்ணர் மட்டும் யாரு அப்படின்னு நமக்கு திரும்ப டவுட் வந்துச்சு அப்படின்னா, அதுதான் இங்க நமக்கு 28வது ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஏதோ சாம்ச கலஹ பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். சோ அந்த பகவான் ஸ்வயம் வருவார் எப்ப அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள். ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு நாள்னா எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன், 1000 சத்துரிகங்கள். அந்த 1000 சத்துரிகத்துல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கிருஷ்ணர் வருவார். மத்த டைம் எல்லாம் அவதாரங்கள் தான் வருவாங்க. ஓகேங்களா, உற்சவர்கள் தான் வருவாங்க. ஆனா ஸ்வயம் பகவானே பிரம்மாவுடைய ஒரு நாள்ல மட்டும்தான் வந்திருக்கார். இப்படி எண்ணில் அடங்காத அவதாரங்கள். ஜன்ம குஹ்யம் பகவதோ ஏதத் பிரயதோ நரகம். சோ பகவானை பற்றி யார் ஒருத்தர், ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு அவதாரங்களை பற்றி கேட்டோம் இல்லையா, அதற்கான பலனை இப்ப நம்ம பார்க்கலாம். சோ யார் ஒருத்தர் இத ரொம்ப பக்தியோடையும் பிரேமையோடையும் ஸ்ரத்தையோடையும் யார் கேட்கிறாங்களோ, ஏன்னா நம்ம இந்த பாகவதம் பார்க்கும்போது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் இல்லைன்னா 2 அத்தியாயத்துக்கு ஒரு இடத்துல நமக்கு இதை கேட்டதுனால என்ன பலன் அப்படின்னு அதையும் கொடுத்துருவாங்க. சோ யார் ஒருத்தர் இதை வந்து கேட்கிறாங்களோ, காலையில கேட்டாலும் சரி, மாலையில கேட்டாலும் சரி, ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட யாரெல்லாம் இதை கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லா வகையான துன்பங்கள் இருந்து அவங்க விடுபடுவார்கள் அப்படின்ட்டு பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. சோ பகவானுடைய விராட் ரூபமாகட்டும், விஸ்வ ரூபமாகட்டும், எல்லாமே என்ன, பகவான் தான். சோ பகவானுடைய, ஏன்னா நமக்கு வந்து பௌதிகமான தேகம் இருக்கு இல்லையா, ஆனா பகவானுக்கு அப்படி பௌதிகமான தேகம் எதுவும் கிடையாது. எப்படி வந்து ஒரு க்ஷணத்துல இயற்கை எதனாலும் பண்ணும், நம்மளால அத, ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு தூசுதான். சோ அது போல பகவான் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, எது ஒன்னாலும் எப்ப ஒன்னாலும் நடக்கும். சோ அதனால நாம
பகவான் மேல முழு நம்பிக்கையோட பக்தியோட நாம இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அது போல இந்த நம்ம பக்தியோட பகவானை வழிபடணும் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விடணும் அப்படின்னா நாம முழு நம்பிக்கையோட பகவான் மேல அந்த ஸ்ரத்தையோட இருக்கணும். நமக்கு அந்த 33வது ஸ்லோகத்துல அததான் சொல்லுவோம், நம்மளுடைய தூய பக்தியின் மூலயமாக தான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம இரண்டையும் நம்மளால விட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்திலேயே பிறந்து பிறந்து இறந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்போம். அடுத்த ஸ்லோகம். சோ பகவானுடைய கருணையால மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாயை சக்தியில நம்மளால விடுபட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மாயையிலே நம்ம மாட்டிண்டு கஷ்டத்தை தான் அனுபவிப்போம். திரும்ப திரும்ப எத்தனை பிறவிகள் இருக்கும் நமக்கே தெரியாது, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுப்போமோ அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம பரமபதம் சொன்னோம் இல்லையா, ஏனில ஏறுவோமோ இல்ல பாம்பு கடிச்சு கீழே இன்னும் கீழ் ஜென்மம் கிடைக்குமோ அதுவும் நமக்கு தெரியாது. எதற்கு இந்த கஷ்டம்? இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், பகவானுக்கான அந்த பக்திய பண்ணி நம்மளால கண்டிப்பா பகவான் லோகம் போக முடியும். ஏன்னா பகவான் தான் அனைவருக்கும் எஜமானர், பூரணமாக 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர். சோ அவரால மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த லோகத்துல இருந்து நம்மள வெளியே அழைச்சுட்டு போக முடியும். ஏன்னா பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது. பகவானுடைய ரூபத்துக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுடைய லீலைக்கும் எதுக்குமே எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்க இப்ப ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொன்னாலே போதும், உடனே அந்த வார்த்தை சொல்லும் போதே உங்களுடைய நாக்கள் வந்து கிருஷ்ணர் வந்து நடனமாடும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க வந்து நமக்கு சொல்லப்படுறது. ஏன்னா ஒரு சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவருக்கு நம்ம வந்து சரணடையணும், இடைவிடாத பக்தி சேவை செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்மளால விலக முடியும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஏன்னா யார் ஒருத்தரும் பகவானை பற்றி கேட்கவோ பகவானுக்கு பக்தி செய்யவோ முடியாது. யார் ஒருத்தர் சுத்த பக்தர்களாக இருக்காங்களோ, அதாவது தூய பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பகவானுடைய நாம ரூப குண லீலைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அவங்களும் அதை வந்து என்ன பண்ண முடியும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவானுடைய லீலையை கேட்கறது, இப்படி எல்லாம் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா பகவானை பற்றி விசாரணைகள் கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இந்த பிறப்பு இறப்புன்னு இந்த சக்கரத்துல இருந்து நம்மளால விடுபட முடியும். அதுதான் அதற்கான ஒரே பலன். முக்கியமா இந்த பாகவதம்னா என்ன அப்படின்னா இது வந்து பகவானுடைய கிரந்த அவதாரம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து காடு ரூபத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா நைமிஷாரண்யம். பகவான் வந்து ஒரு மலை ரூபத்துல இருக்கிறது என்னன்னா கிரிகோவர்தனம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது போல பகவானுடைய ஒரு கிரந்த அவதாரம், புத்தக அவதாரம் என்ன அப்படின்னா அதுதான் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா கிருஷ்ணருக்கும் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அனைத்து விஷயங்களின் சாரம் தான் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஞானிகளாலும் சிரேஷ்டமான பக்தர்களாலும் மாத்திரம்தான் இதை வந்து கேட்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. ஏன்னா பால் வந்து ரொம்ப சுத்தமா, பசும்பால் எடுத்துப்பாங்க, பசும்பால் ரொம்ப ரொம்ப சுத்தமானது, சத்தானது, சந்தேகமே கிடையாது. ஆனா அத வந்து ஒரு பாம்பு வந்து வாய் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் என்ன ஆகும், விஷமா மாறும் இல்லையா? அது போல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யார் ஒருத்தர் பாகவதம் சொல்றாங்களோ அவங்க மூலியமா தான் நம்ம வந்து கேட்கணும். யாராவது பணத்துக்காகவோ இல்ல காசுக்காக வந்து பாகவதம் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா விஷத்தை குடிச்சதுக்கு சமம், அதாவது நம்ம தற்கொலை பண்றதுக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லல, வியாசதேவர் இங்க சொல்லியிருக்கேன். எப்படி வந்து கங்கையில குளிச்சுட்டே இருந்தா நம்ம வந்து சுத்தமடையமோ அது போல இந்த பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது. பரீட்சித் மகாராஜ் என்ன பண்றாரு, அவருக்கு 7 நாள்ல மரணம். ஏன்னா இனி வரக்கூடிய அத்தியாயங்கள் அதுதான் வரப்போகுது. சோ பரீட்சித் மகாராஜ்
அவருடைய அந்த 7 நாள் மரணம்னு அந்த சாபம் கிடைச்சிருச்சு இல்லையா? சோ அந்த நேரத்துல வியாசதேவருடைய மகனான சுகதேவரால இந்த பாகவதம் உபதேசிக்கப்பட்டது. இப்படிதான் நமக்கு பாகவதம் கிடைச்சது அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் ஒரு சூரியனை போன்றது. ஏன்னா இந்த உலகத்துல அனைத்து கிரந்தங்களும் அனைத்து புக்கும் அழிஞ்சு போயிட்டாலும் இந்த பாகவதம் ஒண்ணு இருந்தா போதும், அனைத்து புராணங்கள்ல இருந்து அனைத்தையும் நம்மளால திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. சோ கற்றறிந்த பிராமணர்களை இந்த சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணாரு, அந்த பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லும் போது நானும் அங்க உட்கார்ந்துண்டு, ஏன்னா இதெல்லாம் சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா சுகதேவர் பரீட்சித்துக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லும் போது அந்த ரிஷியோடைய கருணையால அனுகிரகத்தால நானும் கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சோ அதனால நான் கேட்டதுனால எனக்கும் இப்ப இந்த பாகவதம் தெரிஞ்சது. அதனாலதான் நான் அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம இப்ப 3வது அத்தியாயமும் முடிச்சாச்சு. கிருஷ்ணரை எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்ற அந்த தலைப்பு முடிஞ்சது. நம்ம அடுத்த வாரம் நாரதருடைய தோற்றம் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வியாசரை பற்றிய சரித்தம் பார்ப்போம். அதுக்கப்புறம் துரோணருடைய மகன் தண்டிக்கப்படுதல், அப்புறம் குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள், அப்புறம் பீஷ்ம தேவருடைய மரணம் பார்ப்போம். அப்புறம் கிருஷ்ணரின் துவாரகா பயணம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா எடுத்தோடனே பரீட்சித் மகாராஜ பிறப்பு வராது இல்லையா? அதுக்கு முன்ன என்னென்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னுட்டு அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு வரும். அதுக்கப்புறம் தான் திருதராஷ்டருடைய துறவு, கிருஷ்ணருடைய மறைவு, பாண்டவர்களுடைய துறவு, பரீட்சித் கலியுகத்தை எப்படி வரவேற்றார், கலிபுருஷர் அவர் என்ன பரிசு பெற்றார், என்ன தண்டனை கிடைச்சது, அதுக்கப்புறம் பரீட்சித்துக்கு என்ன எப்படி சாபம் கிடைச்சது அப்படின்னுட்டு இது அனைத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் மாதாஜி.